பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். உத்தம விதவைக்கு ஒரு டெஃபினிஷன் இந்த வசனத்திலே இருக்கு. அவ தேவனிடத்துல நம்பிக்கையா இருப்பாளாம். இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். இப்படிப்பட்டவள் தான் உத்தம விதவை. இதுக்கு முன்னாடி விஷயத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தனியாய் இருக்கிறவள், தனிமையிலே இருக்கிறவள், யாருடைய ஆதரவும் இல்லாதவள், தனிமைப்படுத்தப்பட்டவள். அவள் எப்படிப்பட்டவளா இருக்கணுமா? இப்படி உள்ள நிலைகளில அவ பலப்பட்டவளா இருக்கணுமா? இருக்கிறாளாம். விதவை அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? கணவனை இழந்தவள். அப்போ ஒரு இழப்பு அங்க நேர்ந்திருக்கிறது. அதை தான் நாம பார்க்க முடியும். ஒரு இழப்பு, ஒரு இல்லாமை, அதுதான் அங்க நடந்திருக்கு. இதுபோல பலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இழப்பு, இல்லாமை இருக்கலாம். அது எந்த விதத்திலனாலும் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களை இழந்ததா இருக்கலாம். தேவைகள் இல்லாமையா இருக்கலாம். இப்படி பல விதங்கள்ல இருக்கிறவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர்களும் இந்த விதவையை போன்றுதான். ஆனா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு இழப்பு இருக்கு, எனக்கு இல்லாமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழி தவறி போயிடக்கூடாது. வழி தப்பி போயிடக்கூடாது. சரியான வழியில, சரியான பாதையில அவங்க போகணும். அப்படின்னா அவங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தவர்களா இருக்கணும். இரவும் பகலும் ஆண்டவரை தொழுது ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க சரியான பாதையில அவங்க செல்ல முடியும். கர்த்தரிலே நிலைத்திருக்க முடியும். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை கடந்து போகும்போது, நம்மை வந்து தாக்கும்போது, அந்த நேரத்துல நாம கர்த்தரில் நம்பிக்கை உள்ளவர்களாய் நிலைத்திருக்கணும். ஏன்னா நம்மை அந்த சூழ்நிலை அசைத்து விடும். ஒரு இழப்பு, ஒரு இல்லாமைன்னா, ஒரு வெறுமைன்னா அது எப்படி இருக்கும்? அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது தாங்கவே முடியாது. அது குடும்பத்துல தாயை இழந்தது இருக்கலாம், தந்தையை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், உற்றார் உறவினர்களை இழந்திருக்கலாம், எதையோ இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், ஆஸ்தியை இழந்திருக்கலாம், மானத்தை இழந்திருக்கலாம். இப்படி எதை வேணாலும் இழந்திருக்கலாம். அதை நம்மளால மேற்கொள்ளவே முடியாது. நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஏன்னா நாம சாதாரணமான மனிதர்கள், பலவீனமான மனிதர்கள். ஆனா இதெல்லாம் நாம தாங்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அதை கடந்து போகணும், அதை மேற்கொள்ளணும். அப்படின்னா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். இயேசுவின் மீது நம்பிக்கையா இருக்கணும். அப்போ நாம இதெல்லாம் மேற்கொள்ளவும் முடியும், தாங்கவும் முடியும். வேதத்துல பார்த்தீங்கன்னா, அன்னாள் என்கிற விதவை திருமணமாகி 7 வருடத்துல தன் கணவனை இழந்த அந்த விதவை, தனிமையில் இருக்கிற அந்த விதவை, அதற்கு பிறகாக ஆண்டவர் சமூகத்திலேயே இருந்து, ஆண்டவருடைய ஆலயத்திலேயே இருந்து 84 வயதிலும் ஆண்டவரை இரவும் பகலும்
துதித்து ஜெபித்து அவர் மீது நம்பிக்கையுடனே நிலைத்திருக்கிறார். இதை நாம் பார்க்க முடியும். அந்த அன்னாளை போல நாமும் இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இதுக்கு ஆப்போசிட் அப்படியே, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். என்ன அப்படின்னா, விதவை ஆயாச்சு, இழப்பு வந்துருச்சு, இளமை பருவத்திலேயே விதவை ஆயாச்சு. ஆனால் நாம் கவனமாக வாழணும். அந்த நேரத்தில் தான் சாத்தான் நம்மளை திசை திருப்ப பார்ப்பான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போயிருக்கிற ஒவ்வொரு பெண்களும் விதவைகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கட்டம். அந்த நேரத்தில் தான் சாத்தான் வழி விலக பண்ணுவான். சுகபோகமாக வாழ்கிறதுக்கான வழியை காண்பிப்பான். அந்த இடத்துல நாம் அதை சரியானபடி அதை விலக்கி அதை ஒதுக்கி கர்த்தரிலே நிலைத்திருந்தால் நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம தான் பாக்கியவான்கள். இப்படி இருக்கிறவர்கள் தான் உத்தம பாக்கியவான்கள், உத்தம விதவைகள். ஆனால் அதே நேரத்தில் வேதம் விதவையாக இருக்கிறவங்க திருமணம் பண்ணி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லலை. கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தரின் சித்தத்தின்படி அவள் பாலிய வயதுள்ள ஸ்திரீயாக இருந்தால் அவள் மறுமணம் பண்ணி கொள்ளலாம். அது கர்த்தருக்கு சித்தமானபடி. மற்றபடி இப்படிப்பட்ட பாவங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. வேதத்திலே பார்க்கலாம். தாமார் தனக்கு திருமணம் பண்ணி வைத்த கணவனை இழந்தா. முதல்ல ஒரு கணவனை இழந்தா, யூதாவோட பையன். அடுத்து ஒரு பையன், அவனே இழந்தா. அடுத்து தாமார் சும்மா இருந்தாளா? இல்லை. நல்லா தன்னை அழகுபடுத்திக்கிட்டு நல்ல மேக்கப்லாம் போட்டுட்டு போய் வழி அருகே போய் உட்கார்ந்துருக்கிறா. யூதா தான் மனைவி இழந்து கொஞ்ச காலகட்டங்களில் ஆட்டுக்கு மயிர் கத்தரிக்கிற போகிற இடத்துல ஏதோ விபச்சார ஸ்திரீன்னு பார்த்து தாமாரோட தவறாய் நடந்து கொள்கிறான். அது எவ்வளோ பெரிய தவறு. அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பாவம் உண்டாச்சு. அதுக்கு மட்டும் விதவைகளாக இருக்கிறவங்க இடம் கொடுத்துடவே கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். இதில் இன்னொன்னையும் நம்ம பார்க்கலாம். தனிமையாக இருக்கிறவர்கள், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், தனிமையில் இருப்பாங்க. தனிமையாய் விடப்பட்டது போல் இருப்பாங்க. யாருமே எனக்கு துணை இல்லை, யாருமே எனக்கு ஆறுதல் இல்லை, யாருமே எனக்கு தோள் கொடுக்க இல்லை, உதவி செய்ய இல்லை, அரவணைக்க இல்லைன்னு சொல்லி கதறுதலோட வேதனையோடு இருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் ஆறுதலும் தேறுதலும் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருங்க. அவர் மீது நம்பிக்கையாக இருங்க. அவரிடத்துல இரவும் பகலும் ஜெபித்து அவரை தொழுது கொள்ளுங்க. உங்களுக்கு பக்கபலமாக அவர் இருப்பார். அதை தான் இந்த வசனம் சொல்லிகிட்டு இருக்கு. விதவைகளாக இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, இழப்பை சந்தித்தவர்களானாலும் சரி, நீங்கள் நிலைத்திருக்க வேண்டிய ஒரே ஸ்தலம், ஒரே இடம், ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவரில் நிலைத்திருக்கும்போது எப்பேற்பட்ட இழப்பையும் எப்பேற்பட்ட பாவத்தையும் சுலபமாக மேற்கொள்ள அவர் நமக்கு பலனை கட்டளையிடுவார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.